ஹை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் 3 நாளாக விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. நான் ஸ்டாப்பாக 3 நாளாக 3 days ரெயின் வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னே தெரியல, ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் மழை வருது, திரும்பி ஸ்டாப் ஆகுது, திரும்பி மழை வருது, ஸ்டாப் ஆகுது. இது மாதிரி 3 days ஓடிட்டுருக்கு. இன்னோட மூணாவது நாள். இன்னும் நாளைக்கு தான் இருக்கா எனக்கு தெரியல. எனக்கு திடீர்னு எனக்கு தலைவலி, அப்படி சளி பிடிச்சிக்கிச்சு, உடம்பு வலி வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், கஷாயம் நல்லா எல்லாம் போட்டு கஷாயம் வச்சு கருப்பட்டி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு உடம்பே கொஞ்சம் ஃபீவரஸாக இருக்குது. உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, ஒரு மாதிரி உடம்பு வலி இருக்குது. அந்த கஷாயம் வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, மனசில் ஒரு மாதிரி என்னமோ போலையே இருக்குது, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்க முடியல, டவர் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு டவர் கிடைக்கல, அவங்க ஃபோன் பண்ணால் எனக்கு டவர் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறேனே, கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. என்னமோ அந்த மழை இப்படி சொத வீடே அப்படி தான் இருக்குது. மழை வந்தாவே எந்த வேலையும் ஓடவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருக்குது. காய்ச்சல் வேறு இருக்கா, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. ஆனாலும் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு அப்படியே சரி வேறு வேலை எதாவது இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியிலையும் போக முடியல. சரி நம்ம எங்கேயாச்சும் கோயிலுக்கு ஏதாவது சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வெளியிலையும் போக முடியல. பாருங்கள், சுடு தண்ணி வச்சு தான் குடிச்சிட்டு இருந்தேன்.